நம்ம ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது டின்னருக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். சிவப்பு அவல் வச்சு செய்ய போகிற இந்த டிஷ் வந்து மத்திய பிரதேசத்துலலாம் போஹா அப்படின்னு சொல்லுவாங்களாமா. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீட்டுக்காரர் சொன்ன ரெசிபி தான் இந்த போஹா. இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அவர் ஜாப் ஓரியன்டாக இந்தியாவில் முக்கால்வாசி இடத்துக்கு ட்ராவல் பண்ணியிருக்காரு. அதனால இந்த ரெசிபி வந்து அவருக்காக செய்கிறேன். முதல்ல நம்ம டிஷ்ஷஸை அம்மா கிட்ட இருந்து, பாட்டி கிட்ட இருந்து, மாமியார் கிட்ட இருந்து கற்றுக்குவோம். இப்போல்லாம் அந்த மாதிரி இல்லை. ஃபோனை தொட்டாலே போதும், சைனீஸ், ஸ்பானிஷ்னு எல்லா டிஷ்ஷஸும் நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். இந்த போகாவை வந்து ஒயிட் கலர் அவளில் செய்வாங்க. நான் கொஞ்சம் நைட்டில் ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு ப்ரௌன் கலரில் இருக்க அவளை வச்சு செய்கிறேன். நீங்கள் எதில் வேணால் செஞ்சு பாருங்கள். முதல்ல கொஞ்சம் நடக்கலையை வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக ரோஸ்ட் ஆனோடனே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது தாளிக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கடலை உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், பாதி வதங்கினதும் தக்காளி வதங்க தேவையான உப்பு, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் நல்லா வதக்குங்க. இந்த அளவுக்கு வதங்கின வாட்டி பாருங்கள், இந்த பொலன்னு உதிரியாக பண்ணி வச்சுருக்கேன் வடித்து. நீங்களும் இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ இதில் போட்டுக்கலாம். இப்போது அவளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வேகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை வேகிறதுக்கு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதே அவளை நீங்கள் நல்லா கழுவி வச்சுக்கிட்டு ஊறின வாட்டி தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்கிட்டு நாட்டு சக்கரையும் தேங்காய் துருவலும் போட்டு கலந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வேக ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே தான் தேவைப்படும். அடுப்பை அமைச்சிட்டு கடைசியாக இந்த நடக்கலையை போட்டுக்கோங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி போட்டுக்கிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். போக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டு டின்னர் தயார். நீங்களும் உங்கள் வீட்டு டின்னரை ஆரம்பிச்சுங்க. என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எனக்கு எல்லாரும் ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.